இந்த எருமை மாடு பாட்டுன்னு காய்கறிலாம் வாங்கி வச்சுட்டு எந்த அளவு போகணும் ஏது அளவு போகணும்னு ஒன்றும் சொல்லாமல் போயிடுச்சு. நம்ம எந்த அளவு வச்சு போகிறது? ஃபோன் பண்ணால் அது வரேன்னா நாளை காணும். மணி வேற ஆயினே இருக்குது. இங்கேருந்து 3:30 கிளம்பினா தான் ஸ்கூல் போயிட்டு காய்கறிலாம் கரெக்டாக அடிக்க வைக்கிட்டு கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் வரும்போது பசங்களை விட்டுன்னு போகிறதுக்கு பேரண்ட்ஸ்லாம் வந்து வாங்கி போவாங்க. இவ பாட்டு நீங்கள் உட்காந்து எப்போ போகிறது? எருமை மாடு வந்து சொல்லலாம்ல, இந்த கத்திரிக்காய் எத்தனை பொண்ணும் கேரட் எத்தனை பொண்ணும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். நெதா பண்ணி தெரியலையா? மாமியார் கூட கொஞ்சம் உட்காந்துக்கல. எந்த வேலை முக்கியமோ அந்த வேலையை பார்க்க மாட்டேன். நம்மளே குத்து மதிப்பாக ஒரு அளவு எடுத்து போட்டு வைக்கலாமா? அப்புறம் பேய் மாதிரி கத்துவாளே, இது என்ன விலை விற்க தெரியுமா, அது என்ன விலை விற்கிறது தெரியுமா, இதே எத்தனை போட்டேன் அதையும் அத்தனை போட்டேன் அப்படி சொல்லிட்டு கத்துவா. எது எவ்வளோ விலைன்னு தெரிஞ்ச கூட பரவாயில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கலாம். அந்த எருமை மாடு எதுவுமே சொல்லலை, அது பாட்டுன்னு வச்சுட்டு வரேன் சொல்லிட்டு போச்சு. ஐயோ தனியாக புலம்பின்னு கிடக்கிறேன். என்னென்ன ஃபோன் பண்ணலாமா அவளுக்கு திரும்பவா? என்னமாச்சு தனியாக புலம்பி நிற்கீங்க? இதோ என் கூட தங்கச்சி நோட்டி பிறந்திருக்கல, அவள் பண்ணுற வேலை எல்லாம் காய்கறி கூட தனியாக உட்காந்து பேசினிருக்கேன் நான். என்னமாச்சு? தினமும் காய்கறி பேக் பண்ணி தர சொல்லி காய்கறி வந்து வச்சுட்டு போயிடுறா. எது எது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு போவா. இன்னைக்கு வந்து லட்சத்துக்கு வந்து போட்டுட்டு ஓடிட்டா. அதை வரேன் சொல்லிட்டு டைம் வேற ஆயினு இருக்குது. எது என்ன வேலை எப்படி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாவது பேக்கெட் போட்டு வைக்கலாம். மணி வேற ஆயிடுது. அப்புறம் வந்து திட்டுவா, உன்னால தான் டைம் ஆகி போச்சு, ஐயோ ஸ்கூல் விட்டுட்டு இருப்பாங்களே, வியாபாரம் போச்சு கீழே போச்சு, உன்னால தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கத்துவா. நானும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், இன்னும் ஆளை காணோம். நான் போய் வீட்டில் போய் கூப்பிட்டு வரட்டாமா? அந்த எருமை ஒரு இட்டு கூப்பிட்டு சீக்கிரம் வர சொல்லு. அம்மா கத்தின்னு இருக்கிறாங்க, டைம் ஆகுதான், சீக்கிரம் வர சொன்னாங்க சொல்லிட்டு கையோட கூப்பிட்டு வா. வீட்டுக்குள்ள புந்து என்ன பண்றது இல்லை. வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா கூட எந்தெந்த காய்கறி வந்து என்ன அளவு போடணும் அப்படி கேட்டு வந்துரு. நான் அதே ஒன்றா நம்ம சோம்பேறி, உடம்பு டயர்ட் இருக்குது, கை வலிக்குது கால் வலிக்குது, அப்புறமா வரேன் அப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு அப்புறம் நம்ம உசுர வந்து எடுப்பா. நான் கேட்டு வந்துடு அதிக கையோட. சரிம்மா. சித்தியே வராங்க. நடியே நின்று அப்படியே போயிட்டு வசிக்கிறா. சித்தியே வராங்கம்மா. வரல வரட்டும். என்ன எட்டிக்கு வரா பத்தியா? ஏன் வரமாட்டாங்களா? அதுக்குள்ள எது ஓரமான கத்தி நடக்கிறேன். கத்துறது அங்க ரோடு வரைக்கும் கேக்குது. ரோட்ல போறாங்க வரவங்க எல்லாம் பாத்துன்னு போறாங்க. அந்த வீட்டையே அவ்வளவு சத்தமா கத்துனேன். ஆமா, இந்த வீட்டை சண்டை பழகுது அப்படின்னு பாத்துன்னு போறாங்க. உங்களுக்கு பொறுமையா பேச தெரியாதா? நான் பொறுமையா தான் பேசுறேன். நீ பொறுமையா பேசுறது அங்க ரோடு வரைக்கும் கேக்குது. சரி மழை டைம் ஆகுது, இந்த காய்கறி எந்தெந்த அளவு போடணும் சொல்லிட்டு போனா நான் பாட்டு என் வேலையை பாத்துன்னு இருப்பேன்ல. மணி ஆகுது உனக்கு. தினமும் போற ஒரு அளவு கூட உனக்கு தெரியாதுல்ல. இதே காய்கறி ஒரு நாளைக்கு ஒரு வேலை விற்கிது. மழைக்கால வேற காய்கறி எல்லாம் கூட்டிட்டு இருக்கோம். நான் பாட்டு நிச்சயத்துக்கு போட்டு வச்சு வந்தேன். நீ பத்தி பண்ண கத்தத்தை கைதுக்குள்ள போட்டு அவ்வளோ போட்டேன். ஒழுங்கா சொல்லிட்டு போ. இது மாதிரி எல்லா காய்கறியும் ஒரு கால் போட்டு கொடுத்துட்டு போ. அந்த அளவே நான் போட்டு வைக்கிறேன். இதெல்லாம் வீட்டில் வச்சு எப்படி தான் சமாளிக்கிறீங்க? ஆமா, உன்னைய வீட்டில் வச்சு சமாளிக்கும் போது என்ன வீட்டில் வச்சு சமாளிக்க மாட்டாங்களா? எல்லாம் அவங்க அப்பாவை சொல்லணும். உங்க அம்மாவை பொண்ணு பார்க்க வரும்போதே நான் சொன்னேன். நான் இது வந்து வாய்ப்பு எடுத்தது, இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்காதீங்க, வேற ஏதாவது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவங்க அப்பா தான் கேட்கல. எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, நான் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஒத்த காலம் நின்று கல்யாணம் பண்ணிங்க தெரியுமா உங்க அம்மாவை? அப்படியாம்மா? ஆமா, இப்போ அந்த கதை ரொம்ப முக்கியம். மாமா உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியாரு. இப்ப அடி வாங்குவேன் நீ இந்த மாதிரிலாம் பேசியிருந்தேன்னா. ஐயோ வெக்கத்தை பாருங்க இதுக்கு. நம்ம அரேஞ்ச் மேரேஜ் சொன்னீங்க, நீங்க அப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினீங்க. இடி வயசு பசங்க எதிர்க்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உனக்கு எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் நானே. ஐயா நடந்தது தான் நான் சொல்றேன். நான் பொய்யா சொல்றேன்? ஒழுங்கு மரியாதை காய்கறி மாதிரி பேக் பண்ணலாம். எது எவ்வளவு பேக் பண்ணணும் ஒழுங்கா சொல்லு. ஸ்ரீ அம்மாவுக்கு லவ் மேரேஜா? சொல்லவே இல்லை பாரு. போனை நோண்டி உட்காந்துருந்தா அவ காது வரைக்கும் போயிருக்குது. இந்த மாதிரி கதை எப்படி ஓடி வந்து கேட்கறாப்ப. ஆமா நீ உங்க அம்மா இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதே கிடையாதா? இல்லையே, சொல்லவே இல்லையே. ஆமா, நாங்கெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் நினைச்சுன்னு இருக்கோம். ஐயோ அது பெரிய கதை. அந்த கதைலாம் பொறுமையா இன்னும் நாளைக்கு சொல்லிக்கலாம். வேலை வெட்டிலாத போது வேலை இருக்கல வேலையை பாரு. இது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். எதுக்கு இப்ப ஆடுறா? இதே வயசு பசங்க கிட்டலாம் அதை சொல்லக்கூடாது. எதுங்க அப்புறம் மதிக்காதீங்க பத்தவங்கள. ஏன் லவ் மேரேஜ் பண்ணீங்கன்னா கொலை குத்தமா? 2 பேரும் சந்தோஷமா தானே வாழறீங்க. சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறதா லவ்ல ஜெயிக்கிறதுக்கான அர்த்தமே. இப்படிதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் ஜெயிச்சது அர்த்தம் கிடையாது. வாழ்ந்து காட்டுறது தான் வெற்றியே இருக்கு. நீ நல்லா தானே வாழற. மாமா நல்லா தானே பாத்துக்கிறாரு. நல்லா தான் பாத்துக்கிறாரு. எந்த குறையும் வச்சது கிடையாது. அப்புறம் என்ன வெற்றி கதையை சொல்லுவோம் எல்லாருக்கும். சித்தி நீங்க சொல்லுங்க சித்தி. ஆமா, புக் எடுத்து படிக்கிறதுக்கு துப்புலனா இதுக்கெல்லாம் வந்துரு. உட்காரு கதை கேட்கலாம். முதல் உங்க அம்மா உங்க அப்பாவும் எப்போ சந்திச்சாங்க தெரியுமா? எப்போ? அது ஒரு நல்ல வெயில் காலம், ஒரு சித்திரை வைகாசி இருக்குன்னு நினைக்கிறேன். சித்திரை மாசண்டி. கரெக்டா சொல்லுது பத்தியா? 20 வருஷம் ஆனாலும் அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு பாரு. 20 வருஷம் ஆனா மறந்துடுவாங்க பத்தியா? அன்னைக்கு வந்து எங்க ஊர் கோயில்ல வந்து பால் கூட எடுக்கிறாங்க. அந்த அம்மன் கோயிலுக்கு பாரு. நம்ம கூட அன்னைக்கு திருவிழா போனோமே அந்த கோயில்ல. நம்ம இப்ப போனோமே திருவிழாக்கு அந்த கோயில்லையா? ஆமா, அப்போ வந்து நாங்க வந்து புதுசா எங்க அண்ணன் வந்து எங்களுக்கு பட்டு பாவாடை தாவணி எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் போட்டுக்கின்னு நல்ல கலர் நிறைய மல்லிப்பூலாம் வச்சுக்கின்னு பால் கூட எடுக்கிறதுக்காக கோயிலுக்கு நடந்து போயின்னு இருக்கோம். நானும் எங்க அக்கா தான் போறோம். எங்க அண்ணன் முன்னாடியே போயிட்டு அங்க கோயில தான் இருந்தாங்க. அப்போ வந்து உங்க அப்பா ஒரு டிராக்டர்ல வந்தாரு எதிர்க்க. பொண்ணு பார்க்கறதுக்கா? அவர் பொண்ணு பார்க்கறதுக்குலாம் வரல, இளநீர் வாங்கி போறதுக்கு வந்துருக்காரு. அப்போ வந்து அவருக்கு அட்ரஸ் தெரியல. யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ரோட்ல நாங்க 2 பேர் மட்டும் தான் போயிருக்கோம். வேற யாருமே இல்லை. எல்லாரும் முன்னாடியே போயிட்டாங்க கோயிலுக்கு. நாங்க தான் சிவிசிங்க ஆச்சு லேட்டா பொறுமையா போயின்னு இருக்கோம். ஒரு ஈக்காக்க கூட இல்லை தெரியுமா? அப்போ வந்து உங்க அப்பா வந்து டிராக்டர் விட்டு இறங்கி வந்து ஏமா இங்க வந்து உங்க மாமா பேர் சொல்லி கேட்டாரு. லோகு இருக்காரு, அவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ வந்து டக்குனு வந்து லோகு வந்து நம்ம அண்ணன் தானே, நம்ம அண்ணன் பேர் எதுக்கு இவர் கேட்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சோம். இவன் எதிர சொன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா. ஆமா, திடீர்னு டிராக்டர் வந்து இறங்கி வந்து லோகு வீடு தெரியுமா, அந்த வீடு தெரியுமா, இந்த வீடு தெரியுமா, ஒரு பொம்பளை பொண்ணு வந்து கேட்டா எப்படி அது? ஐயோ அட்ரஸ் தெரியல கேட்டிருக்காங்க, நீங்க சொல்ல வேண்டியது தானே. நான் வந்து தப்பா அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவர் வந்து ஊர் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அப்புறமா நாங்க பால் குடம் எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீட்டு வாசல்ல உட்காந்துக்காரு. இப்போ எங்க லவ் வந்துச்சு? அவர் வந்து அட்ரஸ் கேட்க டிராக்டர் வந்து இறங்கி வந்தார் பத்தியா? அப்போ வந்து உங்க அம்மாவை பார்த்தாரு. என்ன அது வந்து நல்ல மஞ்சள் கலர்ல பாவடெல்லாம் போட்டுக்கின்னு ஒரு மெரூன் கலர் குங்கும கலர்ல தாவணிலாம் கட்டிக்கின்னு நல்லா அழகா மேக்கப்லாம் பண்ணிக்கின்னு பார்க்கறதுக்கு ஒரு லட்சுமி கலாச்சமே இருந்தது. நான் அதை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சி போச்சு.
கட்டணா இந்த பொண்ணு தான் கட்டணும் அப்படி சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐயோ வெக்கமா இருக்கு எனக்கு. அவர் தேங்காய் வாங்குறதுக்கு வந்தால அட்ரஸ் கண்டுபிடிச்சி லைட்டாக வந்துட்டார்ல நாங்கள் வரத்துக்குள்ள. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட பேசியிருந்தாரு. இந்த மாதிரி தேங்காய் வந்து நான் கேட்டிருந்தேன், ஒரு லோடு வேணும் எனக்கு, இப்போ தான் வியாபாரம் நல்லா பிச்சுன்னு போகுது வெயில் காலத்துல தான் அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். எங்கள் அண்ணனும் சரி வந்து பறிச்சுக்கும் போங்க, இங்கே பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நீங்கள் ஆள் கூட்டு வரணும் பறிக்கிறதுக்கு, வந்து நாளைக்கு வந்து பறிச்சுக்குங்க அப்படி சொல்லிட்டு வேலைலாம் பேசி முடிச்சிட்டாங்க. மேடம் சும்மா இருக்காம உங்கள் அப்பா கிளம்பும் போது மேடம் வந்து காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்க. பாருப்பா, அப்போ வந்து அம்மாவுக்கு அப்பாவை பிடிச்சிருக்கு. அப்படியே லூசுங்க, வீட்டுக்கு யார் வந்தாலும் காஃபி போட்டு தரணும்ல, ஏதாவது குடிக்க தரணும்ல, அதனால வீட்டில் பால் தந்து நான் காஃபி போட்டு கொடுத்தேன். அப்போ நீங்கள் அப்பாவை லவ் பண்ணியிருக்கீங்க. காஃபி போட்டு கொடுத்தா லவ்வா? அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிளம்பி போயிட்டாரா? போயிட்டு மறுநாள் தேங்காய்லாம் பறிக்கிறதுக்கு ஆள்லாம் கூட்டு வருவா சொல்லிட்டு எங்கள் அண்ணா ரெடியாக வெயிட் பண்ணியிருக்காரு. வந்து அவங்க கூட போயிட்டு நம்ம போய் எத்தனை தேங்காய் இருக்கிறாங்க, தேங்காய் இருக்கிறாங்க, எந்த மரத்தில் இருக்கணும் சொல்லலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காரு. அப்பா வந்தாரா? உங்கள் அப்பா வந்தாரு. வரும்போது உங்கள் பாட்டி, உங்கள் தாத்தா, உங்கள் அத்தை எல்லாரையும் கூப்பிட்டுங்க, அவங்க சொந்த பந்தக்காரங்க ஒரு 10 பேர் கூப்பிட்டுங்க, பொண்ணு கேட்கறதுக்கு தட்டில் பழம் பூ வெத்தலை பார்க்க எல்லாத்தையும் வச்சு எடுத்துன்னு வந்துருக்காரு. தின்னாடி இது கூத்தா இருக்குது. ஒரே நாள் லவ் வந்துச்சு, மறுநாள் வந்து பொண்ணு கேட்க வந்துட்டாரா? ஆமா, அவங்க அப்பா அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரே கூத்தாச்சு. அவர் வந்து பொண்ணு பார்க்க எல்லாரும் கூட்டு வந்துரு பார்த்தியா? வந்த பிறகுதான் தெரியுது எல்லாருமே நம்மளோட சொந்தக்காரங்க தான். அஜய்ச்சா, அப்போ கல்யாணம் ஈஸியாக முடிஞ்சிட்டு இருக்குமே. எங்கள் அண்ணன் ஒத்துக்கவே இல்லை கல்யாணத்துக்கு. ஏன் சித்தி? என் தங்கச்சி வந்து இளநீர் வைக்கிறாங்கன்னா தர மாட்டேன், நல்ல ஒரு ஆஃபீஸருக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலம் இருந்துச்சு. ஆனால் வந்து எல்லாரும் வந்து மாமா கிட்ட சண்டை போட்டாங்க. மாப்பிள்ளை பார்க்கறதால அழகா இருக்காரு, கலராக இருக்கிறாரு, சொந்தமாக தானே வியாபாரம் பண்ணுறாரு, சொந்த வீடு வாசல்லாம் இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. ஆனாலும் உங்கள் மாமா ஒத்துக்கவே இல்லை. அச்சோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அவர் மாப்பிள்ளை வந்து தலை தொங்க போட்டுன்னு கிளம்பிட்டாரு. உங்கள் அம்மா சோறு தண்ணி சாப்பிடாம அடம் பிடிச்சின்னு அழுதுன்னு உட்காந்துண்டா. அப்புறம் மாமா எப்போதான் ஒத்துக்குனாரு கல்யாணத்துக்கு? அவர் ஈஸியாக ஒத்துக்கவே இல்லை. அவருக்கு வந்து அவங்க தங்கச்சி வந்து இந்த சென்னை மாதிரி ஒரு இடத்துல நல்ல சிட்டியில் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஒரு ஆஃபீஸராக பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும், காலைல போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர மாதிரி ஒரு வேலை இருக்கணும், மாப்பிள்ளைக்கு நிறைய சம்பாதிக்கணும், கார் பங்களாலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் அவர் நினச்சது ஒன்று, இங்கே வந்து மாப்பிள்ளை கேட்டது வந்து ஒரு தேங்காய் வியாபாரியா, ஒரு இளநீர் வியாபாரி. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவருக்கு. ஆனாலும் அவங்க அப்பா விடவே இல்லையா, தினமும் வருவா தெரியுமா வீட்டாண்ட? தினமும் வருவாரா? எதுக்கு? தினமும் வந்து ஒரு லோடு இளநீர் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. வந்து தினமும் ஒரு லோடு வாங்கி போய் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாருன்னு அவர் தான் கேட்கணும். அவர் வந்து இளநீர் வாங்கிறதுக்கா உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தினமும் இளநீர் வாங்கி போய் சேர்த்து வச்சு அங்கே வந்து அப்படியே ஊர் ஃபுல்லாக இளநீரே ஆகிப்போச்சு. பத்தாவதுக்கு எங்கள் அண்ணன் வேறு பக்கம் பக்கத்தில் இருக்க தோப்புலாம் வேறு இளநீர் வாங்கி கொடுத்தாரு. கடைசியில் ஊருக்காரங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. இதே மாதிரி போச்சுன்னா வேலைக்கு ஆகாது, இவன் பைத்தியம் ஆயிடுவான் அவங்க அப்பா சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி கீசி எங்கள் அண்ணனை சமாதானப்படுத்தி இந்த அம்மா கிட்ட வந்து கேட்டாங்க. எங்கள் அண்ணன் வந்து என்னம்மா இவரை கல்யாணம் பண்ணிக்கலையா, கல்யாணம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டம்தான், பார்த்து தான் குடும்பம் நடத்தணும், நம்ம நினச்ச மாதிரி வசதியெல்லாம் வாழ முடியாது அப்படி இப்படின்னு வந்து பேசினாரு. இந்த மேடம் வந்து ஏற்கனவே வந்து உங்கள் அப்பா லவ் பண்ணிட்டாங்களா, ஒன் சைடில் லவ் போல இருக்கு. அவருக்கு பார்த்தோன்னே காதல் வந்துச்சு, இந்த அம்மாக்கு பார்த்தோன்னே காதல் வந்துச்சு. பிறகு இது யாருக்கு தெரியும்? நான் கூட நினச்சேன் இது வேணான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அம்மா சாப்பிடாம முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு ஒரு டவுட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து மாமா வந்து கேட்டாரா, இந்த மாதிரி என்னம்மா உனக்கு சம்மந்தமா எப்படி ஏதுன்னு. ஆசைப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கும் போது நம்ம வந்து மற்றதெல்லாம் யோசிக்கக்கூடாது சரி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மா ஒத்த காலம் நின்று கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினாங்க. பாப்பா எங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ கதை நடந்திருக்கு. நாங்கள் கூட அரேஞ்ச் மேரேஜ் தான் நினச்சிருக்கோம் இவ்வளோ நாளா. ஆமாம், இந்த மாதிரி தான் சொல்லி எங்களை ஏமாற்றி வச்சிருவாங்க. அரேஞ்ச் மேரேஜ்னு. ஏன்டி இதெல்லாம் லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். இவ சும்மா சொல்கிறா லவ் மேரேஜ்னு. ஏய் போய் சொல்லாத, நீ மாமாவை லவ் பண்ணல. நீ வந்து என்கிட்ட சொல்லல மாமாவை வந்து அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் வந்து ஏதாவது பண்ணிப்பேன், வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் அப்படிலாம் நீ மறக்கல. அது வந்து நான் சும்மா சொன்னேன். இதுக்கு நடுவில் கேளு, நான் எப்பயாவது கோயிலுக்கு கழனி அப்படி எங்கே தனியாக போகும்போது உங்கள் அப்பா வந்து நின்று ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து, வளையல் வாங்கி கொடுத்து, இல்லைனா கிளிப்பு போட்டு அந்த இதை வாங்கி கொடுத்து, இதை திரும்பி உங்கள் அக்கா கிட்ட பத்திரமா கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். சரி சரி சொல்லிட்டு வாங்கி எனக்கு ரொம்ப நான் போட்டு பார்த்தேன், எடுத்து வந்து வீட்டை கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியும் உனக்கு இந்த மாதிரி புதுசாக வலையில் புதுசாக கிளிப்லாம் போட்டுனுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு வந்து அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க, அம்மா வாங்கி கொடுத்தாங்க சொல்லிட்டு என்ன ஏமாத்திரா தெரியுமா? எனக்காக உங்கள் அப்பா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாலை போட்டுன்னு சுற்றின்னு இருக்கும். ஏமா அப்பா ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொல்லலையா இந்த மாதிரி உனக்கு வந்து நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் சொல்லிட்டு? அப்பெல்லாம் ஃபோன் ஏது, ஃபோன்னா அவ்வளோ கிடையவே கிடையாது. ஆமாம், அது நல்லா எனக்கு வாய்ப்பாக போச்சு. ஒரு சில டைமில் சாக்லேட்டில் கூட வாங்கி தருவார். அதை வர வெளியே சாப்பிட்டு கவரத்தை எடுத்து போட்டு வந்துடுவேன். கண்டிப்பாக இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னா சாக்லேட் எங்கன்னு கேட்பல, அதுதான் சொல்ல உங்ககிட்ட. இன்னும் என்னென்ன வாங்கி கொடுத்தாரு, என்னென்ன ஆட்டையை போட்டியோ தெரியலையே. சாயங்காலமா மாமா வீட்டுக்கு வருவார்ல, அவர்கிட்ட கேளு என்ன வாங்கி கொடுத்தாருன்னு. அந்த மனுஷன் மறந்தே போயிட்டு இருப்பாரு இந்த 20 வருஷத்துல. ஏண்டே அவர் கொடுத்ததுல கூட்டி எனக்கு திருப்பி கதையை கேள்வியம்மா. வீட்டுக்கார வாங்கி கொடுத்த கிளிப்பு வலையில இப்போ என்கிட்ட எங்க இருக்குது? சாக்லேட் வேணா வாங்கி கொடுக்குறேன். சித்தி அப்பா வாங்கி கொடுத்ததுல நல்லா ஆட்டையை போட்டிருக்காங்க. பின்ன நம்ம போய் தூது சொல்லணுமா, இவர் வந்திருக்காரு அங்க நிக்கிறாரு இங்க நிக்கிறாரு. அது மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க அவ்வளவுதான், சரியான அடி விழும். போதும் போதும், நேற்று ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காத. அதுக்கு அப்படி வாயை தந்து கேட்டுன்னு பாரு. இவ்வளவு நல்லா மறைச்சு வச்சிருந்தேன், போட்டு சதுர தேங்காய் உடைச்ச மாதிரி உடச்சு விட்டா. இங்க போய் உண்மையில ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. சரி வேலையை பாரு, காய் எல்லாம் எவ்வளவு போகணும்னு சொல்லு, அதெல்லாம் பசங்களை வச்சு நான் போட்டுக்கிறேன். இந்த மழைக்கு அதுவும் சூடா கொஞ்சம் பஜ்ஜி கிச்சி போண்டா கிட்ட என்ன போட்டு அப்போ ஓடு ஓடு. ஏண்டி வந்தனால சும்மாவே இருக்க மாட்டேன் நீ, அது வேணும் இது வேணும் கேட்டுனே இருப்பியா? இந்த பொறுப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட பிறந்தது. ஆமா, உன் வீட்டுல இருந்து எதையும் செஞ்சு எடுத்துன்னு வந்துடாத, இங்க வந்து ருசிச்சு சாப்பிட பிறந்ததுன்னு பாடு. இரு பணியாரத்துக்கு தான் மாவு வச்சு வச்சுக்கிறேன், செஞ்சு எடுத்துன்னு வரேன். பணியாரமோ ஏதோ உன சூடா எடுத்துன்னு வா, எதனா ஒன்று சாப்பிட்டா தான் எதமா இருக்கும். என்ன பசங்க நான் சொல்ல சரிதானே?
ம் சரிதான் சரிதான். அவங்க உன்ன மாதிரி ஆளாச்சே. சித்தி நீங்க வந்து சித்தப்பா வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? ஏமா அது ஒரு பெரிய கதை, இன்னும் நாளைக்கு சொல்றேன். இப்படி சொல்லுங்க சித்தி, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அது வந்து லவ் மேரேஜ் தான். பாருப்பா எப்படி சித்தப்பா உங்களை லவ் பண்ணாரு? ஆமா இப்ப ரொம்ப முக்கியம் அது. ஆமா ஆமா உங்க அம்மா திட்டு வைப்பா, இன்னும் நாளைக்கு சொல்றேன். முதல்ல மரம் இந்த காய்கறி எல்லாம் அள்ளி போடுங்க, நான் செஞ்சு எடுத்து வரேன். சீக்கிரம் ஓடு ஓடு. எங்கன்னா வாயை வச்சு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா இவ? எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டா. சித்தி அம்மா உங்க மேல கோவமா போறாங்க. சும்மா அதெல்லாம் நடிப்பு. உங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாதா? உங்ககிட்ட உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இருந்துச்சு, அப்பதான் கொஞ்சம் பயபக்தியோட இருப்பீங்கன்னு. இப்ப தெரிஞ்சிச்சு இனிமே மதிக்குமா மதிக்காதுங்களா இல்ல பயபக்தியோட இருக்குங்களா இருக்காதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. உங்க அம்மா அப்போ நல்லபடியா வாழ்றாங்களா, சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம? ஆமா ஒரு லவ் மேரேஜ்ன்றது லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது வெற்றி கிடையாது. எல்லாரும் அவங்க வாழற வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கை தான் வெற்றி. அந்த வெற்றி வந்து அந்த வாழ்க்கையை தான் காட்டணும். இவங்க நல்லா தான் வாழறாங்க. இந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும். போதும் போதும் நிறுத்து, வேலையை பாரு. சரி மறுபடியும் இந்த காய்கறி எடுத்து கவர்ல போட்டு கொடுங்க. நான் சித்தி ஓடி போய் வித்துட்டு ஓடி வந்துடுவேன். இந்த சுடுது சுடுது ஆளுக்கு ஒன்று அனுப்புறீங்க. பாருப்பா இவ்வளவு சீக்கிரமா பணியாரம் ரெடியா? என்ன மாவு ரெடியா இருந்தது, பணியார கல்ல ஊத்தி எடுக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? சூப்பர் சூப்பர் ஃபாஸ்டா செஞ்சுட்டு. சித்தி அம்மா ஆல்ரெடி பணியாரம் ஊத்துறது எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சிருந்தாங்க. நீங்க வந்த பிறகு ஒன்றும் ரெடி பண்ணல. அதானே பார்த்தேன். என்ன 4 மணி ஆனா இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, அதுக்கு தான் எல்லாமே போட்டு ரெடியா வச்சிருந்தேன். 4 மணி ஆனா ஊத்தி கொடுத்தானே கரெக்டா நீ வந்து கேட்ட. மணி 3 ஆகுது. சரி கொஞ்ச நேரம் மாவு புளிக்கிட்டான்னு நான் பார்த்தேன் நானு. சரி இப்போ நீ கேட்டா ஒன்றை ஊத்தி கொடுத்துட்டேன். சரி எப்படியும் ஒன்று பண்ணிக்கிறேன் கிடைச்சா. சரி கூட இப்படி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்லா சூப்பரா தான் இருக்கு. என்ன உள்ளே 2 ரவுண்டு சாப்பிட்டு தான் வந்துருக்க பொழுது. சரி உப்புலாம் கரெக்டாக ஒன்று சாப்பிட்டேன். யார் பார்த்தா ஒரு 10-15 உள்ளே இறக்குன மாதிரி தான் தெரிஞ்ச ஆளை பார்த்தா. கொடு மிச்சம் முடியாது எங்க கிட்ட கொடு. மொத்தத்தை எடுத்து விடாத கொழுப்புதா. இந்தா நல்லா செவ 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 செவன் இருக்குதே. என்னைய பணியாரம் சாப்பிடுறதுமே நிறைய பேர் கமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க பேர்லாம் கொஞ்சம் படிடி. ஆமால மறந்து போயிட்டேன். யார் பேரும் சொல்லுக்கா. இருடி பசங்க பத்தி போன்ல வச்சிருக்காங்க. எடே வாடி போனை பார்த்து சொல்லு பேர்லாம். இதை சொல்றேம்மா. சித்தி தாரணி சென்னை. ஹாய் தாரணி. அப்புறம் கஜார் பர்கானா. கஜார் பர்கானா ஹாய். நந்தினி அவங்களோட பாப்பா பேர் வந்து பிரதீக்ஷா. ஹாய் சொல்லியிருக்காங்க. பிரதீக்ஷா ஹாய். அப்புறம் வாசுகி சென்னை. ஹாய் வாசுகி. அப்புறம் அஷிதா ஹாய். அப்புறம் தமிழ் வந்து சென்னை. ஹாய் தமிழ். அப்புறம் வந்து சித்தி குட்டி பாப்பா வந்து 1 இயர் தான் ஆகுதான். அது மகிழ் சிற்பி. ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் மகிழ் சிற்பி. செல்ல குட்டிங்களா நல்லா இருக்கீங்களா? இனி மடமடன்னு சொல்லுடி. அதை சொல்றேம்மா. பர்த்டே விஷ் அப்புறம் ஆனிவர்சரி விஷயம்லாம் கூட என்ன சொல்லியிருக்காங்கம்மா? ஆமா அக்டோபர் 24 வந்து ஒரு பாப்பாவுக்கு பர்த்டே வருது. அந்த பாப்பா பேர் வந்து அனித்ரா. விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அனித்ரா ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் சுஷ்மா பாலு ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் சுஷ்மா. அப்புறம் சுகந்தி ஹாய் சொல்லுங்க. ஹாய் சுகந்தி. நீ நடு தூண் மேலே நின்னுக்க. நீயே சொல்லு. சொல்றேன்டி. பிரீத்தி விஜய் அவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரியா அக்டோபர் 30 அன்னைக்கு அவங்களுக்கு விஷ் பண்ணுங்க. ஹாய் பிரீத்தி விஜய். என்னடி சொன்னா இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லு. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் சங்கீதா விஜய் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் சங்கீதா. ஹாய் விஜய் ஹாய். அப்புறம் மோனிகா ஹாய் சொல்லியிருக்காங்க. மோனிகா ஹாய். எடி அவ்வளோதானே? இருங்க இன்னும் ஒன்று இருக்கு. சுந்தர் கல்யாண் அவங்களோட சன் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறாங்கன்னா பேர் சொல்லல. பாப்பாவோட பேரு 3ஆம் தேதி 11ஆம் மாசம் பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. நவம்பர் 3ஆம் தேதி பர்த்டேவா? அட்வான்ஸ் பர்த்டே விஷ் சொல்ல சொல்லியிருக்காங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாப்பா. இனி எல்லாரும் பேரையும் படிச்சிட்டியா? படிச்சது தான் நினைக்கிறேன் சித்தி. யார் பேர்னா விடுபட்டிருந்தா மன்னிச்சுங்க. ஆமா நாளைக்கு வீடியோல சொல்றேன். மீதி பேர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த பணியாரம் ஆறியே போச்சு. அப்படியே சீன் போடுவா ஓவரா. ஏன் சித்தி இருக்க உங்களுக்கு ஃபேன்ஸ் கூட்டிட்டு போயினே இருக்காங்க போல இருக்க. என்ன பண்றது இல்ல, தானா சேர்ந்த கூட்டம் இல்லாட்டி வாயால சேர்ந்த கூட்டம் வராம. இன்னும் இந்த காய்கறி எல்லாம் கவர்ல போடவே இல்லையா? ஏன் இந்த மாதிரி பண்ணி இருக்கீங்க? இந்த 5 நிமிஷத்துல போட்டு முடிச்சிருவோமா? இந்த ராதிகா இந்த மாதிரி தான் பண்ணுவா. பேசி வேலை செய்யற பிள்ளைங்களை கூட கெடுத்து போடுவா. இவகிட்ட யாரும் லவ் ஸ்டோரி கேட்டாங்களா? கதை பேசினது வேலையை பார்க்காம மணி ஆக போதே பாரு. ஸ்கூல் டைம் ஆக போதே பசங்க எல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போறாங்க. காய்கறி என்ன பண்ண போறா தெரியல. இங்க பாரு அதை வச்சு வாயை வைக்கவே வைக்காத. புரியுதா? முதலீடு போட்டு காய்கறி கஷ்டப்பட்டு தூக்கி வந்து சமுதிரம் வந்து வச்சிருக்கிறேன். வேசப்பட சொல்றேன் அவ்வளவுதான் உனக்கு. ஐயா சொன்ன மட்டும் கோவம் வருதுல்ல. நேரத்தோட போய் வித்தா வாங்குவாங்க. எல்லாரும் போட பிறகு யாருக்கு விற்க போறா? சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இருங்க 5 நிமிஷத்துல பேக் பண்ணி தந்துடுறான். பிள்ளைங்க 5 நிமிஷத்துல பேக் பண்ணி தர சொல்லுதுல. உனக்கு தான் போய் பணியாரத்தை போட போய் நல்லா சூடான 2 எடுத்துவா. மீன் கதை வெட்டி கதை பேச சொல்றியா? நல்லா பேசி முடியான 3 பேரா வேலையில கரெக்டா இருக்காதீங்க. நமக்குன்னா வந்தது நல்லா சொன்னா நம்ம பிடிக்காது உங்களுக்கு. ஏண்டியா கொஞ்சம் சீக்கிரமா பேக் பண்ணி கொடுங்கடி. உங்க அம்மா சொன்ன மாதிரி எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து பசங்களை கூட்டு போயிட்டாங்க வச்சுக்க. அந்த காய்கெல்லாம் யார் வாங்க? மணி வேற ஆகி போச்சு. போட்டு கொடுத்துறோம். என்னோட வாயில தான் வாஸ்து சரியில்லை பழகுது. வந்த வேலையை பார்க்காம லவ் ஸ்டோரி சொல்றேன் அந்த ஸ்டோரி சொல்றேன்னு டைம் ஓடிட்டேன். நீங்களே இன்னைக்கு சொல்லலன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது எங்க அம்மா அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் நினைச்சிருப்போம். யார் எங்களுக்கு சொல்லுவா? அந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கவே கூடாதுன்னு இப்போ வந்து நான் சொன்னேன். ஆமா ராதிகா இப்போ ரொம்ப முக்கியம் இல்லை இந்த கதை. உங்களுக்கு வேலையை பாரு வந்தேன்னு வச்சுக்க அவ்வளோதான். நீ கடுப்பாயிடுச்சுங்க அம்மா. இந்த மாதிரி வரலாறுல சொன்னதானே தெரியும். இல்லைன்னா வரலாறுல மறந்து போயிடாது. அதுவும் சரிதான். வேலையை பாருங்கடி.